மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள், அதுக்கு அடுத்து அதுக்குரிய மாவட்டங்கள். சரிங்களா? மேஜர் ஹில்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது சார் இதை கேட்டா பொறுத்துகளை தான் சார் கேட்பாங்க. 4 மலைகள் கொடுத்துட்டு 4 மாவட்டங்கள் கொடுத்துட்டு பொறுத்துகளை கேட்பாங்க. இது 2024 புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ். இப்ப நியூ புக்ல கரண்ட்ல என்ன இருக்கோ அந்த பாக்ஸை தூக்கி வச்சு தான் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நடத்தும். சரிங்களா? ஏன்னா ஒரே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா போறதுக்கு கொஞ்சம் ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து என்ன அப்படின்னா பொறுத்துகளை கேட்டாங்க அப்படின்னா ஜாகிரபில எல்லாம் இதெல்லாம் வந்து என்னது பொறுத்துகளை வந்து என்னது கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன மலையெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். மருதமலை இருக்கு அப்படின்ட்டாங்க. சரிங்களா? எந்த மலை இருக்கு? மருதமலை இருக்கு. அதுக்கடுத்து வெள்ளையங்கிரி மலை இருக்கு. அதுக்கடுத்து ஆனைமலை இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு வந்து என்னது அப்ப கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி தெரியும், மருதமலை முருகன் அங்கதான் இருக்காரு. அதுக்கடுத்து வெள்ளையங்கிரி, அதுக்கடுத்து என்னது ஆனைமலை அப்படிங்கிறது. இந்த மூணையுமே வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம லொகேஷன் அடிப்படையில பாக்குறது தான். இதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே வரும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மலைகள்லாம் வரும், அது நம்ம பாத்துக்கலாம். இதுல வெள்ளையங்கிரி மலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கின் கைலாஸ். சரிங்களா? தெற்கு கைலாயம் அப்படின்னா அது பொதிகை மலை. தெற்கு கைலாயம் அப்படின்னா அது வந்து என்னது பொதிகை மலை. தெற்கின் கைலாஸ் அப்படின்னா அது வந்து என்னது வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 7th சுற்றுலா லெசன்ல அதை கொடுத்து வச்சிருப்பாங்க. வெள்ளையங்கிரி மலை ஒரு ஐஃபன் போட்டு வந்து என்னது தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 மலைகள். 1 மருதமலை, 2 வெள்ளையங்கிரி மலை, 3வது வந்து என்னது ஆனைமலை. ஆனைமலையை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்னது மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயும் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, அதுலயும் உயரமான மலை எதுனா எது இந்த ஆனைமலை தான். சரிங்களா? இதோட உயரமான சிகரம் எது? ஆனைமுடி சிகரம். சரிங்களா? இதோட உயரமான சிகரம் எது? ஆனைமுடி சிகரம் அப்படிங்கிறது. ஆனைமுடி சிகரம் தான் வந்து என்னது நமக்கு தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவாங்கல்ல, பெனின்சுலார் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியுடைய உயரமான சிகரம். தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம். அதுக்கடுத்து தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். இதெல்லாம் ஆனைமுடியில் தான் இருக்கு. இதுதான் ஆனைமுடி தான். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். உயரமான சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். இது எல்லாமே எதுல தான் வரும்? நமக்கு வந்து இந்த ஆனைமுடியில தான் வரும். அதுக்கடுத்து தருமபுரி மாவட்டத்துல பாருங்க என்னென்ன இருக்குன்னு. தீர்த்தமலைன்னு இருக்கு, சித்தேரி மலை, வத்தல் மலை. இதெல்லாம் லொகேஷன் அடிப்படையில் நம்ம ஞாபகம் வைக்க முடியும். அப்ப தருமபுரி மாவட்டத்துல எந்தெந்த இடம்லாம் இருக்கு? தீர்த்தமலைங்கிற ஒரு இடம் இருக்கு, சித்தேரி மலைங்கிற ஒரு இடம் இருக்கு, அதுக்கடுத்து என்னது நமக்கு வத்தல் மலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப தருமபுரியா நமக்கு வந்து என்னது தீர்த்தம், சித்தேரி, அதுக்கு அடுத்து வந்து என்னது வத்தல் அப்படிங்கிறத வந்து என்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தேரி தீர்த்தம் வத்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சித்தேரி தீர்த்தம் வந்து என்னது வத்தி விட்டது, அதனால வந்து என்னது சித்தேரி தீர்த்த வத்தல்ங்கிறது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டமா என்னது பழனிமலை. பழனிமலையை பொறுத்தளவுக்கு 2 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணு அதோட உயரமான சிகரம் எது? வந்தராவ் சிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது அதுல இருக்கக்கூடிய மலை வந்து என்னது கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய கோடை வாழிடம் என்னது கொடைக்கானல் வந்து எந்த மலையில் அமைந்துள்ளது? பழனிமலை. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. எந்த மலையில் அமைந்துள்ளது? நமக்கு வந்து பழனிமலை. பழனிமலையின் உயரமான சிகரம் எதுனா எது? வந்தராவ் சிகரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, அதுக்கடுத்து சிவன்மலை அப்படிங்கிறது. நீங்க வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஈரோடை பொறுத்த அளவுக்கு சங்ககிரி கோட்டை இதெல்லாம் படிப்பீங்களா, தீரன் சின்னமலை. அவருக்கு ஏன் தீரன் சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே வந்து என்னது சின்னமலை வந்து அந்த இதை வரி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு போய் சொல்லு அப்படிம்பாங்கல்ல, அந்த கதை வந்து என்னது சென்னிமலைக்கும் சிவன்மலை அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுமே எங்க இருக்கு? நமக்கு ஈரோடு மாவட்டம். நம்ம வந்து இதை வந்து என்னது தீரன் சின்னமலை படிக்கும்போது படிச்சிருப்போம். அதோட லிங்க் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து என்னது ஏலகிரி மலை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அது வந்து என்னது திருப்பத்தூர் மாவட்டம் நமக்கு புக்லேயே கொடுக்கல, ஆனா இப்ப புதுசா கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு வந்து என்னது திருப்பத்தூர் அப்படின்னா வந்து என்னது ஏலகிரி மலை அப்படின்னு சொல்லி வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி எப்படி கொடுத்துட்டாங்க? பொதிகை மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. இப்ப அது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் வந்து பொதிகை மலை. பொதிகை மலைக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? 3 பேர் இருக்கு. எது எது அப்படின்னா சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிவஜோதி பர்வத், அகத்திய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திய மலை. அதுக்கடுத்து என்னது தெற்கு கைலாயம். அதுக்கடுத்து என்னது தெற்கு
கைலாயம் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கடுத்து பாருங்களேன், வேலூர் மாவட்டத்தில் என்ன இருக்கு? ஜவ்வாது மலையும் ரத்தின மலையும் இருக்கு. அப்ப நமக்கு வந்து என்னது? ரத்தின கற்கள் ஜவ்வாது மலையில் அமைந்துள்ளது. அது எங்க இருக்கு? வேலூர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எதனால ஜவ்வாது மலை வேலூருக்கு வருது அப்படின்னா, இது வந்து எந்த மாவட்டங்களை பிரிக்கிறது? வேலூர், சரிங்களா, திருவண்ணாமலை மாவட்டங்களை பிரிக்கக்கூடியது. வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம். அப்ப கீழ்கண்ட எந்த மலைத்தொடர் என்னது வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களை பிரிக்கிறது அப்படின்னா எந்த மலைத்தொடர்? ஜவ்வாது மலைத்தொடர் அப்படிங்கிறது. இதோட உயரமான சிகரம் வந்து என்னது? மேல்பட்டு. இதோட உயரமான சிகரம் வந்து என்னது? மேல்பட்டு. இதை என்ன சொல்லுவாங்க? இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயற்கையின் சொர்க்கம். அப்ப இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் என்ன? அது நமக்கு ஜவ்வாது மலைத்தொடர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாமக்கல்லை பொறுத்த அளவுக்கு கொல்லிமலை. சரிங்களா, நிறைய பேர் வந்து டூர் போகணும்னு நினைச்ச இடம் அது நாமக்கல் இருக்கக்கூடிய கொல்லிமலை. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கோயில் வந்து என்னது? அரப்பளீஸ்வரர் கோவில். இங்க இருக்கக்கூடிய கோவில் வந்து என்னது? அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சேலத்தை பொறுத்தளவுக்கு எது இருக்கு? சேர்வராயன் மலை இருக்கு, கஞ்சமலை இருக்கு, சுண்ணாம்பு குன்றுகள் இருக்கு. நமக்கு இந்த சேர்வராயன் மலை, சரிங்களா, சேர்வராயன் மலை தான் வந்து என்னது? கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயே வந்து என்னது? உயரமானது தென்னிந்தியால. சரிங்களா, தென்னிந்தியாங்கிறத விட தமிழ்நாட்டுல கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமானது என்னது? சேர்வராயன் மலை. அங்க இருக்கக்கூடிய சிகரம் வந்து என்ன அப்படின்னா சோலைக்கரடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோலைக்கரடு. இந்த சோலைக்கரடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தென்கிழக்கு இந்தியாவில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் என்ன? இது இந்த சோலைக்கரடு. புக்ல அதே சென்டென்ஸ் இருக்கும். அதனால அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி விழுப்புரம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப நியூ புக்ல இதெல்லாம் பேரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ கள்ளக்குறிச்சின்னா என்னது? கல்வராயன் மலை. இது கரலர் அப்படிங்கிற பழங்குடியின பெயர்ல இருந்து வந்துச்சு. அதே மாதிரி சேர்வராயன் டெம்பிள் அங்க இருக்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பேர் இருந்துச்சு? சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லி வந்து என்னது? பேர் வந்துச்சு. அதுக்கடுத்து விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் எது இருக்கு? செஞ்சி மலை இருக்கு. அப்ப செஞ்சிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. பெரம்பலூர் வந்து என்னது? பச்சை மலை. இதுக்கு முன்னாடி பச்சை மலை வந்து என்னன்னா சேலம், நாமக்கல், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப மாவட்டத்துல எப்படி கொடுத்துட்டாங்க? பச்சை மலையா? அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான்? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எதற்கு புகழ் பெற்றது? பலாப்பழத்திற்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கன்னியாகுமரியை பொறுத்த அளவுக்கு வந்து என்னது? மருதுவாள் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மருதுவாள் மலை அப்படின்னா நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இவரை படிச்சிருப்பீங்கல்ல, நமக்கு வந்து இப்ப அவரை பத்தி ஸ்கூல் புக்லயே என்னது தூக்கிட்டாங்க, வைகுண்ட சாமிகள். சரிங்களா, அந்த வைகுண்ட சாமிகளை பத்தி படிக்கும் போதுதான் என்ன மருதுவாள் மலையை பத்தி நீங்க வந்து என்னது படிச்சிருப்பீங்க. பட் ஆனா இப்ப அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஸ்கூல் புக்ல தூக்கிட்டாங்க. அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி மலை. மகேந்திரகிரி குன்று இஸ்ரோவுடைய சோதனை உந்துவிசை ஏவுதளம். நீங்க வந்து என்ன அப்படின்னா இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையான NH-44ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில போய் பார்க்கும்போது இந்த மலை வந்து என்னது இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே எல்லையாக அமைந்துள்ள மலைத்தொடர். திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி. ஆல்ரெடி வேலூர் திருவண்ணாமலை ஒண்ணு பார்த்தாச்சு. சரிங்களா, திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு எல்லையாக அமைந்துள்ள மலைத்தொடர் தான் இது இந்த மகேந்திரகிரி மலை. அதுக்கடுத்து நீலகிரியில தான் எது இருக்கு? நீலகிரி மலை இருக்கு. நீலகிரி மலையை பொறுத்த அளவுக்கு வந்து என்னது? வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து என்னது? நமக்கு நீலகிரி மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரும், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரும், அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரும் சந்திக்கக்கூடியது வந்து என்னது? நீலகிரி மலை தான். இந்த நீலகிரி மலையில தான் உயரமான சிகரம் எது? தொட்டபெட்டா. இந்த தொட்டபெட்டா அப்படிங்கிறத வந்து என்னது? நமக்கு தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படிங்கிறத வந்து என்னது? கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இவ்வளவுதான் நமக்கு வந்து என்னது? இந்த மலைகள். இது நமக்கு வந்து என்ன அப்படின்னா பொறுத்துகளை கேட்கலாம். இந்த மலைகள் மாவட்டங்கள் நமக்கு கேட்டாங்கன்னா எப்படித்தான் கேட்பாங்க? பொறுத்துகளை தான் கேட்பாங்க. எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்ப இதுல இன்னைக்கு வந்து என்னது நம்ம எந்த கொஸ்டின் வந்து கேட்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா நீலகிரி மலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீலகிரி மலை வந்து என்னது? டேஷ். சரிங்களா, எவ்வாறு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் இரண்டாவது உயரமான சிகரம். இரண்டாவது உயரமான சிகரம். இது ரெண்டாவது கொஸ்டின் வச்சுக்கோங்க. மூணாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் எல்லோரா. ஏன்னா அதுவுமே மலைகள் ரிலேட்டடா தவறு. தமிழ்நாட்டின் எல்லோரா எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லிருங்க. எதுன்னு சொல்லிருங்க. நாலாவது மலை அணில் சரணாலயம். சரிங்களா, எந்த மாவட்டத்தில் இருக்கு? இந்த 4 கொஸ்டினுக்கு வந்து என்னது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா?
ஓகே, நம்ம வந்து என்னன்னா நேற்று ஒரு 3 கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா உலகின் காஃபி பானை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரெண்டாவது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் கேட்டிருந்தேன். மூணாவது வந்து என்னன்னா தரமிக்க காஃபி வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா பிரேசில். சரிங்களா, உலகின் காஃபி பானை எதுனா இது பிரேசில் தான் உலகின் காஃபி பானை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நான் எங்க இருந்தோ கேட்கல, ஸ்கூல் புக்ல கண்டங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதுல இந்த இது கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த உலகில் முதன்மையான அந்த மாதிரி இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு எதுனாலும் கேட்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது அப்படின்னா இது உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். சார் எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை உற்பத்தியில மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஜாகிரபி புக்ல சர்க்கரை உற்பத்தியில யார் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா யாரைத்தான் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும், மகாராஷ்டிராவை தான் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மூணாவது நல்ல தரமான காஃபி வகை எதுனா இது அராபிகா. சரிங்களா, அராபிகா தான் வந்து என்னது தரமான காஃபி வகை. ரொபஸ்டான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது வந்து என்னது தரமிக்க காஃபி வகை. ரொபஸ்டா வந்து என்னது தரம் குறைந்த, சரிங்களா, தரமற்ற காஃபி வகை. தரமற்ற காஃபி வகை. அராபிகா அப்படின்னா தரமான காஃபி வகை அப்படிங்கிறது. அதனால இந்த 3 கொஸ்டினுக்கு இதுதான் வந்து என்னது ஆன்சரு. கொஞ்சம் வந்து என்னது யாரும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் டெய்லி ஒரு ஸ்மால் பிரேக்ல கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் இந்த மாதிரி வந்து என்னது நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனதா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதா வந்து என்னது சொல்றேன். அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க கமெண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் கமெண்ட்ல வந்து என்ன பண்ணலாம், நமக்கு யாராவது எக்ஸ்ட்ரா தகவல் கூட கொடுக்கலாம், அதையுமே வந்து என்ன பண்ணிக்கோங்க நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.